இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு தெரிஞ்சிருக்கும். ஆனாலுமே நான் சொல்றேன், ஸ்டஃப் பண்ண பிரிஞ்சால் கறி. யூஸ்வலா வந்துட்டு நான் மசாலா அரைச்சி போட்டு எண்ணெய் கத்திரிக்காய் செய்வேன். இன்னைக்கு வித்தியாசமான எண்ணெய் கத்திரிக்காய், அதுவும் இது வேலூர் கத்திரிக்காய் கிடைச்சிச்சு. எங்க வீட்டுக்கார் வந்துட்டு வேலூர் கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தோன்னு எனக்கு செம்ம டெம்டிங். இதுல வந்துட்டு ஸ்டஃப் பண்ணி வித்தியாசமா நம்ம செய்யலாண்டான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்கேன். வாங்க பாருங்க, கத்திரிக்காய் முள் கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்க அம்மாவோட ஃபேவரட். எங்க அம்மாவோட ஃபேவரட் மட்டும் இல்லை, இப்போ என்னோட ஃபேவரட்டுமே. ஸோ இந்த கத்திரிக்காவை வந்துட்டு க்ளீன் பண்ணி நாளாக வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் முள்ளாக இருக்கிறத வந்துட்டு நல்லா செதலை எடுத்துட்டு இருக்கேன். இப்போ அதுக்கு மசாலா என்ன வேணும்னா 4 மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இவ்வளோ மசாலா வந்துட்டு நான் வறுத்துக்க போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுத்துக்க போகிறேன். இன்னைக்கு வறுத்து ஒரு வித்தியாசமா நான் ஸ்டஃப் பண்ணி இது பண்ண போறேன். இது வந்துட்டு கருஞ்சீரகம். ஸோ கருஞ்சீரகம் சேர்க்கும் போது கலர் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது கூட இல்லாம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அது கூட பாத்தீங்கன்னா வெள்ளை எள்ளு சேர்த்திருக்கேன். நம்மளோட இஷ்டம், கருப்பெள்ளு சேர்த்துக்கலாம், வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு எள்ளு வந்துட்டு கடைசியில சேர்த்திருக்கேன். ஏன்னா அந்த ஹீட்லேயே வந்துட்டு எள்ளு நல்லா பொரிஞ்சு வந்துடும், கலர் சேஞ்ச் ஆகும். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா தேங்காய். ஸோ திருவண்ண தேங்காய் கிட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும், கம்மியா இருக்கும். கொப்பரை தேங்காவுமே ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 2 பீஸ் அவளுக்கு கொப்பரை தேங்காய் வந்துட்டு சிறுசா எடுத்து அதை வறுத்து எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ மசாலா எல்லாம் நம்ம வறுத்தது ஆறிடுச்சு. இதை வந்துட்டு ஒரு மிக்சி ஜார்ல கொஞ்சமா உப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன். அரைச்ச மசாலா கூட பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சேர்த்து அரைச்சா ரொம்பவே நல்லா இருக்கும். ஆல்ரெடி என்கிட்ட வேர்க்கடலை பவுடர் இருந்ததுனால மசாலா கூட நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா மிக்ஸ் பண்ணிட்டேன். உங்ககிட்ட வேர்க்கடலை பவுடர் இல்லைன்னா நீங்கள் அரைக்கும் போதே வேர்க்கடலையும் வறுத்து எடுத்துட்டு அது கூட வந்துட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ கத்திரிக்காவை எல்லாமே தண்ணியிலேருந்து எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நான் ஸ்டஃப் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் ஆனால் இந்த மெத்தடில் செய்வீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் செஞ்சது இல்லைன்னா ஒரு வாட்டி இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். நான்வெஜ் பிரியாணி ஆகட்டும், வெஜ் பிரியாணி ஆகட்டும், கீ ரைஸ் ஆகட்டும், செம்ம காம்பினேஷன். இப்போ வந்துட்டு எண்ணெய் கத்திரிக்காய்ன்றதுனால தாராளமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 6-7 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருப்பேன்னு நினச்சிக்கோங்களேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம், 6 பல் பூண்டு வந்துட்டு இடித்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, லைட்டாக வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி உப்பு சேர்த்து தான் நம்ம மசாலா அரைச்சதுனால எவ்வளோ உப்பு வேணுமோ கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, ரெட் சில்லி பவுடர். ஏன்னா அது கலர் கொடுக்கும் நல்லா. ஸோ ஃபைனலாக அந்த கிரேவி பார்க்கும்போது ஒரு கலர்ஃபுல்லான கிரேவியாக இருக்குன்றதுனால நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ வந்துட்டு கத்திரிக்காய் எல்லாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்ககிட்ட ஒரு ரவுண்ட் பேன் இருந்துச்சுன்னா அந்த ரவுண்ட் பேனில் கூட செய்யலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி கடாய் இருக்கிறதுனால தான் நான் இதில் இந்த மாதிரி கடாயில் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ ஒரு 2 நிமிஷம் நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு லிட்டு போட்டு நான் வேக வைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா லிட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் மாற்றி மாற்றி வேக வச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு திருப்பியுமே திருப்பி போடுறேன். ஸோ நம்ம ஏன்னா இது வந்துட்டு அடியில் மசாலாஸ் இருக்கும், அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா இருக்கிற மசாலா வந்துட்டு என்ன ஆகும்னா கருக சான்சஸ் இருக்குது. அதனால அப்பப்போ கொஞ்சம் வந்துட்டு திருப்பி போட்டதுக்கு அப்புறமா இப்போ வந்துட்டு மிச்ச மசாலா இருந்துச்சு, ஸ்டஃப் பண்ண மிச்ச மசாலாவை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா திருப்பியும் இந்த வந்துட்டு மசாலாவை கூடவே சேர்த்துக்கணும். கத்திரிக்காய் கூட சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி வந்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் அவளுக்கு தண்ணியை வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதை பார்த்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா கத்திரிக்காய் ஒரு 15 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி கம்மியாக வேணுமா ஜாஸ்தியாக வேணுமான்னு பார்த்து சேர்த்துக்கலாம். நான் கிட்ட ஒரு 1/2 டம்ளர் அவளுக்கு தண்ணி சேர்த்துருப்பேன். பார்த்தீங்கனாலே தெரியும். நான் வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணிக்கோசரம் தானே செஞ்சுருக்கேன். ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருந்தாவே நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நான் லிட்டை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். 20 மினிட்ஸ் கழிச்சு விட்டு பார்த்தா சூப்பரான ஸ்டஃப் பண்ண பிரிஞ்சால் கறி. ஏன்னா சில டைமில் எண்ணெய் கத்திரிக்காய் செய்யும் போது அந்த கத்திரிக்காய்க்குள்ள மசாலா இருக்காது, பிளெயினாக இருக்கும் அந்த கத்திரிக்காய். சம் பீப்புளுக்கு வந்துட்டு கத்திரிக்காய் எப்படி இருந்தாலும் பிடிக்கும், சம் பீப்புளுக்கு வந்துட்டு கத்திரிக்காவே பிடிக்காது. மாதிரி இருக்கிறவங்க கத்திரிக்காவே பிடிக்காதுன்னு இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இதை கொடுத்து பாருங்களேன், விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரஸ்ட் மீ, நிச்சயமாலே அவ்வளோ நல்லா இருந்தது. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, அவங்களுக்கு நான்வெஜ் நம்மளால கொடுக்க முடியாது. ஸோ என்ன பண்ணலாம், வெஜிடேரியனில் வந்துட்டு நம்ம ஒரு வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம், கீ ரைஸ் செய்யலாம். அது கூட இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காவை வந்துட்டு தொக்கு மாதிரி இல்லை ஸ்டஃப்டு கத்திரிக்காய் செஞ்சு கொடுத்து பாருங்களேன், அவங்க நான்வெஜ் பக்கம் யோசிக்க கூட மாட்டாங்க. இதையே வந்துட்டு அவ்வளோ நல்லா
எல்லாம் யோசிப்பாங்க, இந்த கத்திரிக்காய் சாப்பிட்டேன்டா அவங்க வீட்டில் அவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ பெருமையாக பேசுவாங்க. ட்ரஸ்ட் மீ, ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே வந்துட்டு சொல்லுவீங்க, ஆமா நந்தினி நீங்கள் சொன்னது கரெக்டுன்னு தான் சொல்லிட்டு. சூப்பரான கத்திரிக்காய் ரெடி ஆயாச்சு. இப்போ வந்துட்டு என்ன பிளேட்டிங் பண்ணி எப்படி இருக்கு டேஸ்ட்டுன்னு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்லிடலாமா? வாங்க. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி நான் வெஜிடபிள் பிரியாணி செய்கிறத வந்துட்டு நான் வந்துட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அதனாலேயே இன்றைக்கி வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணியை வந்துட்டு நான் காட்டலை. ஸோ ரெண்டுமே ஒன்றா தான் செஞ்சது. வெஜிடபிள் பிரியாணி தாளிச்சதுக்கப்புறமா தான் நான் கத்திரிக்காய் செஞ்சேன். ஸோ சுட சுட வெஜிடபிள் பிரியாணி. ஸோ பீஸ், பட்டாணி, அதுக்கப்புறமா சோயா மேக்கர் எல்லாம் போட்டு தான் செஞ்சுருந்தேன். அது கூட நம்மளோட ஸ்டஃப்டு எண்ணெய் கத்திரிக்காய் பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. எனக்கு சீரியஸாகவே செய்யும் போது அவ்வளோ டெம்டிங்காக இருந்துச்சு. சாப்பிடணும்னு தோணிட்டே இருந்துச்சு. சூப்பராக இருக்குல்ல. டேஸ்ட் பண்ணி சொல்லிட்டுமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. செம சூடாக இருந்துச்சு. வாயை எனக்கு சுட்டுடுச்சுங்க நான் சாப்பிட்டு. ஏன்னா அது பார்க்கும் போது சாப்பிடணும்னு தோண்டிட்டே இருந்துச்சா. அந்த கத்திரிக்காய் சூடாக இருந்ததுல சாப்பிட்டுட்டேன். உடனே வாய் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சுட்டுடுச்சு. பட் ஆனால் டேஸ்ட் வந்து அல்டிமேட். இல்லை வந்துட்டு ஸ்டஃப்டு பிரிஞ்சால் செஞ்சிருக்கேன். ஸ்டஃப்டு வந்துட்டு வேலூர் கத்திரிக்காய் பார்த்த உடனே செம்ம டெம்டிங் ஆயிடுச்சு. இதுல வந்துட்டு எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சே சாப்பிடணுண்டான்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் பார்த்த உடனே யோசிச்சுட்டேன். அதை வந்துட்டு எப்பயுமே மசாலா அரைச்சு நம்ம செய்ய போறோம். இன்னைக்கு ஏன் நம்ம வேற மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மெத்தட்ல நான் ட்ரை பண்ணியிருந்தேன். செம்ம சூப்பரா இருந்துச்சு, செம்ம டேஸ்டியா இருந்துச்சு. அது கூட பாத்தீங்கன்னா நீங்க புளி தண்ணி வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த புளிப்பு தன்மை வேணும்னு நினைக்கிறவங்க, சில பேருக்கு பிடிக்காது. ஸோ இதே நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இப்படியே விட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு வந்துட்டு நீங்க பவுடர் வெல்லமோ இல்ல வெல்லமோ நீங்க வந்துட்டு சின்னதா ஒரு கட்டி செஞ்சுக்கிறீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ ஏன்னா நான் கடைசியில வந்துட்டு ஏதோ ஒரு டேஸ்ட் நம்ம மிஸ்மேட்ச் ஆகுதுன்னு நினைக்கும் போது வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா 1 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு பவுடர் வெல்லம் சேர்த்திருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த டேஸ்டோட இந்த பவுடர் வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்வீட் கலந்த காரம் கலந்த ஒரு டேஸ்ட் கொடுத்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. இந்த மாதிரி வித்தியாசமான வெரைட்டியான டிஷ்ஷஸை நீங்க பார்க்கணும்னா நிஷி பிரின்சஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எப்படி சப்போர்ட் பண்ணணும்னா நிஷி பிரின்சஸ் சேனலை வந்துட்டு ரெகுலரா நீங்க பார்க்கணும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸை வந்துட்டு நீங்க ரெகுலரா பார்க்க முடியும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Tata, bye bye.